அப்பா உன் தம்பி வேலைக்கு போறான்டா. ஓ எனக்கு அப்படியா? இப்பதான்டா தெரியும். ஆஹா. அவங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு அவங்களுக்கே சந்தோஷமா சாப்பாடு பரிமாறியா? தப்பாச்சே. இது வரண்டி வர சந்தோஷமா இருக்கியா? அனிதா மாமா நீ உட்காந்து சாப்பிடுவா. இல்ல மாமா, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். ஆமா உன் புருஷன் நடராஜா எங்க? அவர் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியே போனாரு மாமா. இதே வேலையா போச்சுடா. சதா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறான். வேலைக்கு சாப்பிடறதே இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா பாரு. 5 மாசமா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்த்ததே இல்லை. உனக்கு இப்ப வைக்கிறேன் பாரு ஆப்பு. சுந்தர் மாமா, நீங்க வயிற்றுல இருக்க உங்க புள்ளகிட்ட அடிக்கடி பேசுவீங்களா? இல்லையம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? 5 மாசமான குழந்தைக்கு நாம என்ன பேசுறோம், என்ன ரியாக்ட் பண்றோம், என்ன பாட்டு கேக்குறோன்றது வரைக்கும் நல்லா தெரியும். இப்போ நீங்க கல்பனாக்கா எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத வயித்துல இருக்க குழந்தைகிட்ட சொன்னா அவன் வெளியே வரும்போது அவன் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிப்பான். நிஜமாவா அனிதா? ஆமா மாமா, உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க வேணா டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட நீங்க பேசுங்க. உங்களோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையுமே சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பான். இப்ப கூட அவனுக்கு ஹார்ட் பீட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, இதெல்லாம் கூட பேசுங்க, சரியாயிடும். டேய், அவ சொல்றது சரிதான்டா. நீ கூட உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது நான் உங்க நிறைய பேசியிருக்கிறேன். ஆமா கல்பனா, அனிதா சொல்றது சரிதான். நான் இப்பவே என் புள்ளுகிட்ட பேசுவேன். அது சரி. என்னங்க பண்றீங்க? என் பையன் கிட்ட பேச போனேன். இப்ப வேண்டாங்க. ஏன், என்னாச்சு? எதுக்கு இப்ப வேணாங்கிற? இப்ப வேண்டாங்க. அதான் ஏன்? என்ன கல்பனாக்கா, சுந்தர் மாமா ஆசையா பேசணும்னு சொல்றாரு, நீங்க என்னமா வேண்டான்றீங்களே? அது இல்லைங்க, குழந்தை இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டா. என்னது? தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் அவன் கையை காலை உதைக்கும் போது சொல்றேன். அப்ப வந்து பேசுங்க. அப்படியா? தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. டேய், என் பையனை தூங்கும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தெரியுமில்ல? சரி சரி, லேட் ஆச்சு, வா கடை கிளம்பு. சரிப்பா. வா. வரேன் கல்பனா. கல்பனா, இது வெறும் ஆரம்பம்தான். நீ கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்தை வச்சு நான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. எப்பா ஆண்டவா, கொடுமைய பாத்தியா மாப்பிள? நான் கொடுமை இல்ல மாப்பிள. இதே மாதிரி பார்ல இதே மாதிரி டேபிள்ல உட்காந்து எத்தனை நாள் நம்ம சரக்கு அடிச்சிருப்போம். ஆனா இப்ப இங்கவே உட்காந்து சாப்பாடை சாப்பிடுறோம். இதத்தான் கண்ணதாச அப்பவே சொன்னாரு. ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறுன்னு. டேய், என்ன மாப்பிள்ள இது? லஞ்ச் பாக்ஸ். அது தெரியுது எங்களுக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பாக்ஸ்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்க. இனிமே எல்லாம் அப்படிதான். என்னது? இனிமே எல்லாமே அப்படித்தானா? மாப்பிள்ள, உலகத்திலேயே பாருக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிடுற மொத ஆளு நீயா தான் இருப்ப. ஆமா, என்ன திடீர்னு இப்படி ஒரு யோசனை? தெரியல மச்சி, வேதாஜி குத்தம் சங்கம். என்னது? பாயமுறா, நேத்து ஓவர் ஆக்டிங் பண்ணுகிற. வேதாஜி குத்தம் சங்கம்னு என் காது ஜவு வந்துச்சா? காது கேட்கலையா?
காதெல்லாம் எங்களுக்கு நல்லா தான் கேக்குது. நீ இது வரைக்கும் அவங்களுக்கு பண்ணதுக்கு நியாயப்படி பார்த்தா அவங்க சோத்துல விஷம்தான் வைக்கணும். அது பண்ணாம இது பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஆமா அவங்க எப்படி சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டாங்க? நான் மட்டும் உன் பொண்டாட்டியா இருந்திருந்தேன்னு வையேன், ஒரே நைட்லயே உன் தலையிலேயே ஒரு குழவிக்கல்ல தூக்கி போட்டு போ. இல்ல மாப்ள, அதாவது குழவிக்கல் மாதிரி உன்னை என் நெஞ்சிலேயே போட்டு தாளாட்டு பாடி இருப்பேன்னு சொல்ல வந்த மாப்ள. ஆமா, ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஐ டோன்ட் நோ மச்சி. ஆனா உன்னோட தெரியுது மச்சி, வேதாஜி என் மேல ஒரு பாசத்துல தான் நான் பண்ணுகிறாங்க. செம மச்சி, செம மச்சி. இந்த லஞ்ச் பாக்ஸ் என்னடா குத்தாங்கல்ல, அந்த நேரத்துல நான் அவங்களோட கண்ணை பார்த்தேன் மச்சி. அவங்க கண்ணுல ஒரு லவ், அது தெரிஞ்சது. என்னது லவ்? காதல்ரா காதல். அது சரி, அது சரி. இல்ல மச்சி, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, முந்த நாளே எங்க அம்மாவோட பட்டோண்ட போய் பூவெல்லாம் போட்டு, மாமா நீங்க எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், என்னையும் வேதாச்சும் சேர்த்து வச்சிருங்கம்மான்னு ரொம்ப டீப்பா ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா மச்சி? சீரியஸா சொல்றேன், அதுக்கு அப்புறத்துல இருந்து வேதாஜியோட பல மன மாற்றங்கள். சாமா மச்சி, ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பரா. சரி 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 மச்சி மச்சி மச்சி, இன்னொரு ஆச்சரியமான மேட்டர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் நான் ரூமுக்குள்ள போனாலே கை ஊத்துவாங்க. ஏய் நீ போய் இந்த மூலையில படு அப்படின்னு கத்துவாங்க மச்சி. இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இப்படி மூலையில கஷ்டப்பட்டு படுக்கிறீங்க? ஃபேன் கர்ல வந்து படுக்கணும் ஆசையா பாசமா சொல்றாங்க மச்சி. டைமா பார்த்தா உன்னை உள்ளே விடக்கூடாது. வேலைக்கு போன இப்படி நம்ம நடக்கும். ஆமா ஆமா, வேலைக்கெல்லாம் வரல, அப்படிதான் பாப்பாங்க. மச்சி இப்பெல்லாம் நடுக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதா, நான் ஃபர்ஸ்டே வேலைக்கெல்லாம் போய் வேற மாதிரி இருப்பேன்டா. ஆமா, அப்படியே பெரிய பில்கேட்ஸ் ஆயிருப்பான். ஒரு உருண்டிய கூட தூக்கி விட மாட்டானே. மச்சி நான் சொல்லட்டுமா? என்னடா? நீ கேப்பியா? ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். கையிடு, சொல்லு. நான் சொல்லுவேன், நீ என்ன கிண்டல் பண்ண கூடாது. பண்ண மாட்டேன், சொல்லு. வேதாஜி எனக்கு சாப்பாடு கொடுத்து அமைச்சிருக்காங்கல்ல, அந்த சாப்பாடு கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் மச்சி. You know why? Why? லவாங்கி காதல் படுத்துற பாடு மச்சி, பாடு. இந்த காதல் இருக்குதே, அது ஒரு சரி, மனுஷனை நம்ம இப்ப என்ன சாப்பிடுவோமா? ஏய், கீழே போடா. பரதேசி, எவ்வளவு ஒரு சீரியஸான மேட்டர், ஃபீலிங்ஸோட லவ் பத்தி ஒன்னு டிஸ்கஷன் பண்ணுகிற பரகா வட்டி மாதிரி சோறு அலைஞ்சிருக்குது. வெக்கப்பால உனக்கு? டேய், நான் எதுக்குடா வெக்க பண்ணோம்? எள்ளு தாண்டா என்னைக்கு காயணும், எலி புழுக்க எதுக்குடா காயணும்? மச்சி அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான், நான் ரூம்குள்ள போனேன்னா அவங்க புக்கு வச்சிருந்தாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஓர கண்ணால. வேதாஜி உனக்கு எவ்வளவு அன்பா சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அத நீ முறையா சாப்பிடுறதானே அவங்களுக்கு நீ செய்யற மரியாதை. ஆமா மச்சி, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சாப்பிடு. அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. என்ன விதவிதமா கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள அதுல பாதியை இப்படி தள்ளு. எந்த பாதிய? அதான்டா, இந்த வேதாஜி உனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களே அந்த சாப்பாட்டுல தான். ஐயா, இந்த பஜனையே கிடையாது, இதெல்லாம் உனக்கு தரமாட்டேன். ஏன்டா அப்படி சொல்ற? இட் இஸ் ஃபார் மீ. வேதாஜி எனக்கு ஸ்பெஷலா பண்ணுது, இதை நான் மட்டும் ருசிச்சு சாப்பிடுவேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, என்னடா கெட்ட பழக்கம் இது? உனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல டீச்சர் சொல்லி கொடுக்கல? சரிங். நான் முன்ன பின்ன பள்ளிக்கூடத்துக்குலாம் போனதே கிடையாது. ஆனா நான் போயிருக்கேனே. அப்ப எந்த டீச்சர் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கி சாப்பிட்டு போல. டேய், உன் கூட எல்லாம் சேரணும்னு இருக்கு பத்தியா? ஏன் தலை விதிய சொல்லணும்டா. நான் டேஸ்ட்ரா. வேதாஜி கை பக்குமே தனி. இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா? நீ தின்னு. நானே உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், இதே சாப்பிடுங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க.
எங்க வீட்ல நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அது ஆக்சிடென்ட் இல்ல சார், யாரோ திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா சார், அது வீரையா அண்ணனோட தப்பால நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல. யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எங்க வீட்ல நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் சார் தோணுது. அப்போ உங்க வீட்ல இருக்கிறவங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க மேடம். என்னோட ஒரு கெஸ்ஸிங் தான், யார் மேலயும் எனக்கு சந்தேகம்லாம் இல்லை. யாரையாவது குறிப்பிட்டு சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க மேடம். அதனாலதான் யோசிக்கிறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் இல்லை. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளவுதான். தன்னை பத்தி அவர் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக வீரையா அண்ணா உயிர் பொழைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது சார். இப்ப நமக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னா வீரையா அண்ணன் முதல்ல கண்ணு முழிக்கணும். ஆனா அவர் கண்ணு முழிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா அதையும் தடுக்க பாக்குறாங்க. அவர் பொழைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரிங்க மேடம், இப்போ நான் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வீரையா அண்ணனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். அவரோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். சரிங்க மேடம், நான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன். வீரையா உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறீங்க. அபிஷியலா இல்லைனாலும் அன்அபிஷியலா ஒரு போலீஸ் அவருக்கு பாதுகாப்புக்கு போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணினாலும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க மேடம். நான் இங்க வந்தது, இந்த கேஸ் விஷயமா இந்த மாதிரி எல்லாம் சொன்னது எதையும் யார்கிட்டயும் எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். வீரையா அண்ணன் பாதுகாப்புக்காக போலீஸ் போட சொன்னதை கூட சொல்லிடாதீங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். முகமே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? இவருக்கு என்னாச்சு? வழக்கமா நாம பேசலனா கூட ஏதாச்சும் ஒண்ணு பேசி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காரு போல இருக்கு. கொஞ்சம் உடம்புலாம் வலிக்குது, தூக்கம் வருது, தூங்குறேன். கால் வலிக்குதுடா. பஞ்சாயத்து கால் வலிக்குதுடா பயங்கரமா. ஏய், ஐயோ, என்ன இது? வலிக்குது வலிக்குதுன்னு உளறிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா 10 நிமிஷம் உட்காடுறேன்டா. காலிலேருந்து நின்றுட்டு இருக்கிறேன். கால் வலிக்குதுடா, புரிஞ்சுக்கோ மச்சி.
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் மூழ்குது என் மனமே. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் மூழ்குது என் மன். வேதாஜி, குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும், டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சாப்பிட்டு போலாமே. இல்லை அது வெளியே சாப்பிடுறேன், டைம் ஆயிடுச்சு. சொல்லு வேதா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. வேலையா இருக்கியா? அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு எனக்கு லீவு தான், அதான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, நாகராஜும் பஞ்சுவும் அப்படி என்னதான் வேலை செய்யறாங்க? பஞ்சு கிட்ட நான் கேட்டேன், என்ன வேலைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு வேதா. ஏதோ கஷ்டமான வேலை செய்யறாங்கன்னு மட்டும் தெரியுது. எப்படி சொல்ற? ஆமாடி, இவர் நைட்டு தூக்கத்துல கால் வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் தான் காலை பிடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் நிம்மதியாவே தூங்கினாரு. சரி, நீயாவது அவர்கிட்ட டைரக்டா என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கலாம்ல. அவர் வேலை செய்யறதையே இன்னும் என்கிட்ட சொல்லல. இந்த நிலைமையில நான் எப்படி அதை கேட்க முடியும்? அதுவும் சரிதான். மஞ்சு, சொல்லுடி. அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சா ஆகணும்டி. சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணலான்ற? அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. சூப்பர் ஐடியா. சரி, இப்பவே கிளம்பு, இல்லனா அப்புறம் மிஸ் பண்ணிடுவோம். ஆமாமா, அவரும் இப்பதான் கிளம்பி போனாரு. பின்னாடியே போலனா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சரி, நானும் கிளம்புறேன். ஓகே, நானும் கிளம்புறேன். வாட் மேன், வாட் இஸ் தி டைம்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டியூட்டிக்கு டைம் ஆச்சுல்ல, கொஞ்சம் கூட உனக்கு வேலை மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏய், போற பேசின கதை, வண்டியில ஏறா போலாம். அப்படி மரியாதையே சொல்லு, ஏறி உட்காந்துடுறேன். போலாம் போலாம். ரைட், கிளம்பு கிளம்பு கிளம்பு. தெய்வம் இருப்பது இங்கே, அது இங்கே வேறெங்கே. ஏய், இதோ ஒயின் ஷாப் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அதான் வேதா, எனக்கும் புரியல. ஒருவேளை யாராச்சும் பார்க்க போறாங்களோ? வெயிட் பண்ணு, பார்க்கலாம். கேட்ச். வா. என்ன ஒயின் ஷாப் உள்ள போறாங்க? தெரியலையே வேதா. புரிஞ்சு போச்சு, குடிக்கிறதுக்கு தான் உள்ள போறாங்க. என்னடி சொல்ற? பின் என்னடி, இதென்ன கோவிலா உள்ள போய் சாமி கும்பிறதுக்கு? குடிக்கிறதுக்கு தான் போறாங்க. என்கிட்ட வேலைக்கு போறேன்ல பஞ்சு சொன்னாரு. பொய் சொல்லியிருக்கான். பொய்யா? ஆமாடி, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களாவது வேலைக்கு போறதா? பகல்லையே குடிக்கிறாங்க. நீ தானே சொன்ன அவங்க முந்தி மாதிரி இல்ல, திருந்திட்டாங்க, வேலைக்கெல்லாம் போறாங்கன்னு. இவங்க வேலைக்கு போற லட்சணத்தை பாத்தியா? எனக்கு என்னடி தெரியும்? நானும் நாகராஜும் வேலைக்கு போறோம்னு பஞ்சு தான் சொன்னாரு. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நம்ம ஆளு மஞ்சு. சொல்லு மஞ்சு. எங்க இருக்க? ஆபீஸ்ல தான். ஆபீஸ்லயா? அட ஆமா மஞ்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா? இப்பதான் ஆபீஸ்க்குள்ளேயே வந்தேன். வந்த உடனே சைனை போட்டுட்டு ஒவ்வொரு ஃபைலையா புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
பிடிக்காத ஃபைல் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தூக்கி போட்டுட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வெண்ட நிமித்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன விஷயமா கால் பண்ண மஞ்சு? சும்மா தான் கூப்பிட்டேன், ஈவினிங் பேசுறேன். அப்படியா? சரி 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 சரி. அப்புறம் எனக்கு 12 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய இடத்துல இருந்து என்ன பார்க்க வராங்க. அவங்களுக்குலாம் நான் பெர்ஃபெக்ட்டா சர்வீஸ் பண்ணணும். இல்லன்னு வையேன் நம்ம ஆபீஸ் பக்கமே வர மாட்டாங்க. அதனால ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஐ அம் பிஸி பேபி. பை பாய். நான் தான் பாய். என்னடி சொல்றா? ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்றாரு வேதா. இப்ப புரியுதா? நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திருக்காங்க. நான் ஒரு முட்டாள். இது கூட தெரியாம அக்கறையா சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டேன் தெரியுமா? ச்சே, கோவம் கோவமா வருது. இது கூட பரவாயில்லடி. நேத்து தூக்கத்துல கால் வலியால ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அவர் கால் எல்லாம் புடிச்சு விட்டேன் தெரியுமா? மொத்தத்துல நம்மள நல்லா ஃபூல் ஆக்கிட்டாங்க. நம்ம வேணா உள்ள போய் அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா என்ன? உள்ள என்ன பண்ண போறாங்க? பூஜையா பண்ண போறாங்க? குடிக்க தான் வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியுதுல்ல. இதுக்கு மேல இவங்களை நம்ம நம்பணும். நம்மளை விட வடிகட்டின முட்டாள் வேற யாரும் கிடையாது. குடிச்சிட்டு மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு.